السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن الله لم يبعثني معنتا ولا متعنتا وبعثني معلما ميسرا. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய திருத்தூதர் மாறிய தலைவர் அன்னலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்தில் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைய ஜும்மா மிக சிறப்புக்குரிய ஒரு ஜும்மாவாக இருக்கிறது. இந்த ஜும்மா தினத்திலே தான் ரபியுல் அவ்வல் பிறை 12ஆம் தேதி வருகிறது. இன்றைக்கு நாம் அந்த தினத்திலே இருக்கிறோம். ஜும்மா என்ற ஒரு சிறப்பை பெறுவதுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளாகவும் இருக்கிறது, அவர்கள் வஃபாத்தான நாளாகவும் இருக்கிறது. அதை ஒட்டி இன்றைக்கு ஆசிரியர்கள் தினமாகவும் இருக்கிறது. இந்த வகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஒரு ஆசிரியராக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை குறித்து நாம் இன்றைய தினத்திலே பார்ப்போம். அன்புமிக்கவர்களே, பொதுவாக ஒரு ஆசிரியருடைய தன்மை என்னவென்று சொன்னால், மாணவர்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் புரிந்து அறிந்து தெரிந்து அவர்களுக்குரிய விஷயத்தை மிக கனகச்சிதமாக கொடுப்பதுதான் ஒரு ஆசிரியருடைய வேலை. மாணவர்கள் பலவிதமாக இருப்பார்கள். ஒருவர் நல்லவராக இருப்பார், ஒருவர் கெட்டவராக இருப்பார், ஒருவர் இந்த இரண்டுக்கும் மத்தியிலே இருப்பார். ஒருவர் பாடத்திலே உயர்ந்தவராக இருப்பார், ஒருவர் பாடத்திலே தாழ்ந்தவராக இருப்பார். இரண்டுக்கும் மத்தியிலே இருப்பார்கள். பலவித கோணத்திலே பலவிதமான மாணவர்கள் ஒரு ஆசிரியருக்கு முன்பாக மண்டியிட்டு இருப்பார்கள். எல்லா மாணவர்களுடைய உணர்வுகளையும் தெரிந்து அறிந்து புரிந்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை சரியான முறையிலே ஒவ்வொரு மாணவரையும் தேர்ந்தெடுத்து கொடுப்பதுதான் ஒரு ஆசிரியருடைய மகத்தான ஒரு பணி. அந்த வகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌட்டீக காலத்திலே நபியாக வந்தவர்கள். ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய மடமைத்தனத்தின் உச்சத்தில் இருந்த அந்த காலகட்டத்திலே நபியாக வந்தவர்கள். ஒரு ஆசிரியராக இருந்த அந்த மக்களை எல்லாம், அந்த மாணவர்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்படுத்தினார்கள். யாரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புண்படுத்தவில்லை. எல்லோருடைய மனதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வென்றெடுத்தார்கள் என்பதற்கு நிறைய சான்றுகளை நாம் சொல்ல முடியும். ஒரு ஆசிரியராக மாணவர்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அற்புத உதாரணத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா என்னை கடுமையானவனாக அனுப்பவில்லை, பிற மக்களை வழி தவற செல்லக்கூடிய ஒரு நிலையிலே அவர்கள் அழைத்து செல்லக்கூடியவனாக அல்லாஹ் என்னை அனுப்பவில்லை, மாறாக வலாக்கின் பாசனி முஅல்லிமன் முயஸ்ஸிரன், இலகுவான முறையிலே மக்களுக்கு பாடத்தை சொல்லித் தரக்கூடிய
ஒரு ஆசிரியராக அல்லாஹ் தஆலா என்னை அனுப்பியிருக்கிறான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இன்னமா புஇஸ்து முஅல்லிமன், நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். மகாரிமல் அஹ்லாக், நல்ல விஷயங்களை நல்ல போதனைகளை அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியராக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அல்லாஹ் தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து திருமறையிலே இப்படி சொல்லும்போது, லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா பேருபகாரம் செய்து விட்டான். நமக்கு அல்லாஹ் தஆலா பேருபகாரம் செய்து விட்டான். இது பாத ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அந்த பேருபகாரம் என்ன? அவர்களிலிருந்தே ஒரு ரசூலை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஏதோ ஆகாயத்திலிருந்து குதித்தோ அல்லது பூமியிலிருந்து கிளம்பிய வரவில்லை. மக்களோடு மக்களாக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களிலிருந்தே ஒரு நபியாக அல்லாஹ் தஆலா ஒரு ரசூலாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். இது பாத ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்தே ஒரு நபி அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேர்ந்தெடுத்த அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பணியை செய்தார்கள்? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அந்த ஆயத்துக்களை அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பித்தார்கள். வயுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்தினார்கள். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு கல்வியையும் ஞானத்தையும் பாடத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு ஆசானாக அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்திருக்கிறான். வஇன் கானு மின் கப்லு லஃபீ ضلالின் முபீன், இதற்கு முன்பாக நீங்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தீர்கள், இப்பொழுது உங்களை அந்த வழிகேட்டிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு ஆசான் வந்திருக்கிறார். அந்த ஆசான் தான் பேராசான், உலகத்திற்கே ஒரு ஆசான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை குறித்து மிக அழகாக சொல்லி காட்டுகிறார். முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா பெருமானாரை ஒரு பேருபகாரமாக தந்திருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் தஆலா. அந்த பேருபகாரம் எதனால் கிடைக்கிறது என்று சொன்னால், அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த கல்வியின் மூலமாக, அவர்கள் அந்த மக்களை வழிநடத்தக்கூடிய அந்த வாழ்வியல் நடைமுறையின் மூலமாக, அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துவதன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஃமின்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேருபகாரியாக இருக்கிறார்கள். இந்த முஃமின்கள் பேருபகாரம் பெற்றிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அன்புமிக்கவர்களே, அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு ஆசானாக, உலகத்திற்கே பாடம் எடுக்கக்கூடிய, உலகத்தை நல்வழியிலே செல்லக்கூடிய, அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆசான் தான், பேராசான் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் மக்களுடைய மனதை கவர்ந்தார்கள், மாணவர்களுடைய மனதை கவர்ந்தார்கள். அன்றைக்கு இருந்த மௌட்டீக காலத்தில் இருந்த அந்த சஹாபாக்களை நல்வழிக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த நேரத்திலே, அந்த காலத்திலே சஹாபாக்களுடைய நிலை என்னவென்று சொன்னால், சஹாபாக்கள் எல்லாம் மிக மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த மக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்வழிப்படுத்தினார்கள், திருத்தினார்கள் என்பதாக வரலாறு சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, அப்பேற்பட்ட அந்த ஆசானை போற்றக்கூடிய நாளாக இந்த நாளை நாம் எடுக்கும். பெருமானாரை புகழக்கூடிய, பெருமானாரை பாராட்டக்கூடிய, பெருமானாரின் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை நாம் அமைத்துக் கொள்வோம். அன்புமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்களுக்கும் வழிகாட்டியாக இருந்தார்கள், எல்லா மக்களுக்கும் வழிகாட்டியாக இருந்தார்கள். ஒரு வாலிபர் வருகிறார், நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை கேட்கிறார். இன்றைக்கு நம்மிடத்திலே ஒருவர் இப்படி வந்து ஒரு கேள்வியை கேட்டார் என்று சொன்னால் ஓங்கி ஒரு அறை வைத்து விடுவோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படவில்லை, சஞ்சலப்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபரை அழைத்து அருகாமையிலே அமர வைத்து மிக அற்புதமான முறையிலே அந்த மாணவரை திருத்தினார் என்பதாக வரலாறு சொல்கிறது. அப்படி என்ன கேட்டார் அவர்? பெருமானாரிடத்திலே வந்து எத்தன் லீஃபி சினா, யாரோ சொல்லலாம், எனக்கு ஜினா செய்வதற்கு அனுமதி தாருங்கள். என்ன செய்வதற்கு? விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்கிறார். அதனால நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மிடத்தில் இந்த கேள்வியை ஒருவர் கேட்டிருந்தார் என்று சொன்னால் நமக்கு வந்திருக்கக்கூடிய கோபத்தையும் தாபத்தையும் யாராலும் அடக்க முடியாது. பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் குதித்து போனார்கள். என்ன கேள்வியை வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறீங்க? இது ஒரு கேள்வியா? இது இப்படி எல்லாம் கேட்கலாமா ரசூலுல்லாஹ்? மிக மோசமான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதாக நிறுத்து நிறுத்து என்பதாக எல்லா சஹாபாக்களும் சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபரை பக்கத்தில் அழைத்து இங்கே வந்து உட்காருங்கள் என்பதாக சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு பாடத்தை எடுக்கிறார்கள். அந்த இடத்திலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த வகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுதுகிறார்கள் என்பதாக வரலாறு சொல்கிறது. அந்த மாணவரை, அந்த வாலிபரை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், தம்பியே, வாலிபரே,
நீங்கள் என்னிடத்தில் விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்கிறீர்கள், இதே போன்று உங்களுடைய தாயிடத்தில் யாராவது வருவதற்கு நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா என்று கேட்கிறார். நபியே, என்னுடைய தாயும் தந்தனையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக, என்னுடைய உயிர் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக, ஒருபோதும் நான் இந்த சிந்தனைக்கு செல்ல மாட்டேன் என்பதாக அந்த வாலிபர் சொல்கிறார். நீங்கள் எந்த சிந்தனையில் இருக்கிறீர்களோ மக்களும் அந்த சிந்தனையிலே தான் இருப்பார்கள். அடுத்து தொடர்படியாக அந்த மாணவரை திருத்துவதற்காக வேண்டிய அடுத்தடுத்த கேள்விகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிறார்கள். உங்களுடைய சகோதரிடத்தில் இப்படி ஒருவர் வருவதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று கேட்பார்கள். அந்த வாலிபர் சொல்லுவார், யா ரசூலல்லாஹ், கண்டிப்பாக நான் அனுமதிக்க மாட்டேன். உங்களுடைய ஹாலாமா தாயினுடைய சகோதரிடத்தில் இப்படி வருவதற்கு யாராவது அனுமதிப்பீர்களா? கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டேன். தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உங்களுடைய மகள், உங்களுடைய சச்சானி என்பதாக சொல்வார்கள், உங்களுடைய தந்தையினுடைய சகோதரி, இப்படி ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி இவர்களிடத்திலே எல்லாம் ஒரு ஆண் வருவதற்கு நீங்கள் விரும்புவீர்களா என்பதாக கேட்கும்போது, யா ரசூலல்லாஹ், ஒருபோதும் விரும்ப மாட்டேன் என்பதாக அவர் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அற்புதமான ஒரு அறிகுறியை சொன்னார்கள். எப்படி நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களிடத்திலே மற்ற ஆண்கள் வருவதை விரும்ப மாட்டீர்களோ அது கொண்டுதானே அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் விரும்ப மாட்டார்கள் என்று அற்புதமான ஒரு பாடத்தை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடம்பிலே கை வைத்து இப்படி துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம ஃபிர் தம்பஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, வதஹீர் கல்பஹு, இவருடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக, வஅஹ்சின் ஃபர்ஜஹு, இவருடைய கற்பை நீ பாதுகாப்பாயாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபருக்கு பாடம் எடுத்ததோடு மட்டுமல்லாமல் துஆவும் செய்கிறார்கள். வரலாறு இப்படி எழுதுகிறது, அவர் காலத்திற்கும் எந்த காலத்திற்கும் தன்னுடைய இறுதி மூச்சு இருக்கும் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையிலே எந்த காலகட்டத்திலையும் இந்த சிந்தனை வந்ததே இல்லை என்பதாக வரலாறு எழுதுகிறது. இப்படி பாடம் எடுக்க வேண்டும். ஒருவரை திருத்தக்கூடிய வகையிலே, நல்வழிக்கு அழைத்து வரக்கூடிய வகையிலே ஒருவரை திருத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு திருத்தக்கூடிய ஒரு ஆசானாக, பேராசானாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார் என்பது வரலாறு சொல்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை நீங்கள் பாருங்கள். மாணவர்கள் ஆசிரியர்களை ஏதோ ஒரு ஹிட்லரை போன்று பார்க்கிறார்கள், அல்லது கேலி செய்யப்படக்கூடிய நம்முடைய நாட்டினுடைய தலைவரை போன்று பார்க்கிறார்கள். பலவிதமான முறையில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆசிரியர்களை மாணவர்கள் பார்க்கிறார்கள். மாணவர்களை ஆசிரியர்கள் ஏதோ அவர்கள் பயில்கிறார்கள், நாம் சம்பளம் பெறுகிறோம் என்ற வகையிலே பார்க்கிறார்கள். ஆனால் அப்படி பார்க்கக்கூடாது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நான் ஒரு மாணவனை எப்படி பார்ப்பேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு தாய் தந்தை எப்படி மாணவர்களை பார்ப்பார்களோ, பிள்ளைகளை பார்ப்பார்களோ, அது போன்று நான் உங்களுக்கு இருக்கிறேன் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தாயினுடைய கருணை ஒரு ஆசிரியரிடத்தில் இருக்க வேண்டும். தந்தையினுடைய அந்த கண்டிப்பு ஒரு ஆசிரியரிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு நண்பனினுடைய நட்பு ஒரு ஆசிரியரிடத்தில் இருக்க வேண்டும். அப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். ஒரு தந்தையாக, ஒரு தாயாக, ஒரு நண்பனாக மாணவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகினார்கள். அதனால் மாணவர்கள் குடம் போட்ட தங்கங்களாக மாறினார்கள் என்பதாக வரலாறு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலகட்டத்தில் இந்த தீனையும் மார்க்கத்தையும் எடுத்து வைக்கிறார்கள். மிக வேகமாக இந்த தீன் பரவுகிறது. மூளை முழுக்குகள் எல்லாம் பரவுகிறது. எல்லா திசைகளிலேயும் பரவுகிறது. யமன் தேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஹதரமௌத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஊருக்கும் இந்த தீன் பரவுகிறது. அந்த ஊரிலே மன்னராக இருந்தவருடைய மகன் இப்பொழுது மன்னராக இருக்கிறார். வாயில் இப்னு ஹுஜர் என்று சொல்லப்படக்கூடியவர் மன்னருடைய பரம்பரையை சார்ந்தவர். அவருக்கும் இந்த தீனுடைய வாசனை போகிறது. தீனை அவர் நுகர்கிறார், மார்க்கத்தை அவர் நுகர்கிறார். மதீனாவிற்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு அங்கிருந்து கிளம்பி வருகிறார். யமன் தேசத்தில் இருந்து பெருமானாரை மதீனாவிலே வந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கிளம்பி வருகிறார். இப்படி ஒரு மன்னருடைய பரம்பரையை சார்ந்தவர் பெருமானாரை பார்ப்பதற்காக வேண்டி வருகிறார் என்ற அந்த செய்தியை அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக பெருமானாருக்கு முன்னறிவிப்பு செய்து விடுகிறார். இது போன்று உங்களை சந்திக்க ஒரு மன்னருடைய பரம்பரையை சார்ந்தவர் வருகிறார் என்பதாக முன்னறிவிப்பு செய்து விடுகிறார். அவர் வருகிறார், பெருமானாரை பார்க்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பக்கத்தில் அமர வைக்கிறார்கள். தன்னுடைய தோளிலே போட்டிருந்த அந்த துண்டை பெருமானார் கீழே விரித்து அதிலே அவரை அமர வைக்கிறார். அவர் உட்காருகிறார். ரசூலுல்லாஹ் வரவேற்ற அந்த வரவேற்பை பார்த்து, ரசூலுல்லாஹ் உட்கார வைத்த அந்த நிலையை பார்த்தவர் உடனடியாக பெருமானாருடைய கையை பிடித்து ஈமானையும் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்டார்.
ஹதரமௌத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஊரின் மன்னர். இப்பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய கரம் பிடித்து ஈமானை ஏற்றுக்கொண்டார். சில நாட்கள் உங்களிடத்திலே நான் தங்கி பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக பெருமானாரிடத்திலே அனுமதி கேட்கிறார். பெருமானாரும் அனுமதி கொடுக்கிறார்கள், கற்றுக்கொள்கிறார். கற்றுக்கொண்டு மீண்டும் தன்னுடைய ஊருக்காக வேண்டி செல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்படி துஆ செய்து அனுப்புகிறார்கள். அல்லாஹும் பாரிக் ஃபீ வாயிலின் வ வலதிஹி வ வலதி வலதிஹி, யா அல்லாஹ் இந்த வாயிலுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, அவருடைய பிச்சலங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நீ பரக்கத் செய்வாயாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவருடைய ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் துஆ செய்து அனுப்புகிறார்கள். அனுப்பும் போது ஒரு மன்னரை சாதாரணமாக அனுப்பக்கூடாது அல்லவா? அதனால் தன்னுடைய சபையில இருந்த ஒரு சஹாபியை அழைத்து முஆவியா ரலியல்லாஹு பின்னால் ஒரு கலீஃபாவாக உருவானார்கள். அந்த கலீஃபா முஆவியா ரலியல்லாஹுவை அழைத்து நீங்கள் இவரை அவருடைய ஊர் வரைக்கும் சென்று விட்டு வாருங்கள் என்பதாக அனுப்பி வைக்கிறார்கள். அவர் ஒட்டகத்திலே அமர்ந்திருக்கிறார். அந்த ஒட்டகத்தின் மூக்கணாங்கயிறை பிடித்துக் கொண்டு முஆவியா ரலியல்லாஹு நடந்து செல்கிறார்கள். பாலைவனத்திலே நடந்து செல்கிறார்கள். அந்த சுடும் மணலிலே நடந்து செல்கிறார்கள். நடந்து செல்லும் போது வாயில் ரலியல்லாஹு இடத்திலே முஆவியா ரலியல்லாஹு இப்படி கேட்கிறார்கள், கடும் மணல், சுடும் மணல், என்னால் நடக்க முடியவில்லை, நானும் உங்களோடு பின்னால் அமர்ந்து கொள்கிறேன் என்பதாக கேட்கிறார். வாயில் சொல்கிறார், ஒரு மன்னருக்கு பக்கத்திலே அமரக்கூடிய தகுதி உனக்கு கிடையாது என்பதாக சொல்கிறார். மீண்டும் அந்த நடைபயணம் நடைபெறுகிறது. மீண்டும் அழைத்து செல்கிறார். இன்னும் கொஞ்சம் தூரம் செல்கிறார்கள். இன்னும் அவருக்கு சுடும் மணல் மிக அதிகமான வேகத்தை தருகிறது. அவருடைய காலெல்லாம் கொப்பளம் வந்துவிடும் அளவிற்கு அவருக்கு ரணமாகிறது. மீண்டும் கேட்கிறார், நீங்க மேல உட்கார்ந்து வரீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது, உங்க செருப்பையாவது நீங்க தாருங்க என்பதாக கேட்கும்போது அந்த செருப்பை அனுமதிக்கு கூட உங்களுக்கு தகுதி கிடையாது என்பதாக சொல்லும் போது அவர் கடைசியில் எடுத்துட்டு போயிட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஊர்ல போயிட்டு ஹதரமௌத் என்ற ஊர்ல போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. காலம் அப்படியே உருண்டோடுகிறது. காலச்சக்கரம் என்பது நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுத்தரும். காலச்சக்கரம் என்பது நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுத்தரும். ஒரே மாதிரி எல்லா நேரங்களிலும் இருக்காது. இன்றைக்கு ஒருவனுக்கு ஒரு நிலை என்று சொன்னால் அதே நிலை பின்னால் மாறும். இதுதான் உலகம் இன்றைக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு வளமை என்னவென்று சொன்னால் 30 வருடத்திற்கு ஒருவர்கள் நல்லபடியாக வாழ்வார்கள், பின்னால் அவர்களுக்கு காலச்சக்கரம் மாறும் என்பதாக சொல்வார்கள். நல்லபடியாக வாழ்ந்தவர்கள் கொஞ்சம் மீள்வார்கள், கொஞ்சம் வீழ்ந்தவர்கள் நல்லபடியாக வாழ்வார்கள் என்பதாக சொல்வார்கள். காலச்சக்கரம் சுழறுகிறது. அப்படியே காலம் தள்ளிக்கொண்டே வருகிறது. ஒரு காலத்திலே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த மதீனாவினுடைய கலீஃபாவாக மாறுகிறார்கள். பொதுவாக கலீஃபாவை சந்திப்பதற்கு எல்லா நாட்டிலிருந்து மன்னர்கள் வருவார்கள். அதுபோன்று அந்த ஹதரமௌத்தினுடைய மன்னர் வாயில் இந்த கலீஃபாவை சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார். வந்து பார்க்கிறார். வாயில் ரலியல்லாஹு இடத்திலே முஆவியா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு காலத்திலே உங்களோடு பயணம் செய்த போது உன்னுடைய செருப்பை அணிவதற்கு கூட தகுதி இல்லாதவன் என்பதாக சொன்னீர்கள், உங்களுக்கு பக்கத்திலே அமர்வதற்கு கூட தகுதி இல்லாதவன் என்பதாக நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் தஆலா கலீஃபா என்ற ஒரு பதவி எனக்கு தந்திருக்கிறான். அந்த மமதையிலே நான் ஆட மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஒரு வரவேற்பை தந்தார்களோ அதே வரவேற்பை முஆவியா ரலியல்லாஹு வாயில் ரலியல்லாஹு தருகிறார்கள். அதே வரவேற்பை அவரை நல்ல முறையாக வரவேற்று தன்னுடைய துண்டை எடுத்து விரித்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துண்டை எடுத்து விரிச்சாங்க, அதை மாதிரி தன்னுடைய துண்டை எடுத்து விரித்து அமருங்கள், சாப்பிடுங்கள், எல்லாம் செய்யுங்கள் என்பதாக அவரை இன்முகத்தோடு அழைத்தார்கள், வரவேற்றார்கள் என்பதாக வரலாறு சொல்லுங்கள். இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எதிரிகளுடைய மனதை கூட வென்றெடுக்கக்கூடிய ஒரு தலைவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்களை உருவாக்கினார்கள். இதில் வாயில் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களையும் நாம் குறை சொல்வதற்கில்லை. அவர்களும் ஈமானை ஏற்று சென்றிருக்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு தனக்கு ஏற்பட்ட நிலையை சொல்கிறார்கள். 2 பேருமே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே பாடம் கற்ற ஒரு அற்புதமான மாணவர்கள். வாயில் இப்னு ஹஜர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று அந்த ஹதரமௌத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திலே தீனை பரப்புகிறார்கள், இஸ்லாத்தை பரப்புகிறார்கள். இங்கே கலீஃபாவாக இருக்கக்கூடிய முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தீனையும் இஸ்லாத்தையும் இங்கே பரப்புகிறார்கள். ஆக இருவரும் ஒரு கோணத்திலே நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்பட்ட சில விஷயங்களை முன்வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பேற்பட்ட பாடத்தை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்பதை வாயில் இப்னு ஹஜர் ரலியல்லாஹு அவர்களுக்கு உணர்த்துகிறார்கள். கடைசியில் வந்து சாப்பிட்டு போங்க என்பதாக சொல்லும்போது அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த இன்சல்ட் பண்ணது கொஞ்சம் ஞாபகத்தில் வரும் பார்த்தீங்களா, அவர் அந்த நேரத்தில் இன்சல்ட் பண்ணார் பார்த்தீங்களா, அது ஞாபகத்தில் வந்ததுனால இங்கே நம்ம எங்கே சாப்பிட்றது என்பதாக அவர் நினைக்கிறார். நீங்கள் சாப்பிட்டு போங்க. அவர் மன்னர் என்ற ஒரு தோற்றத்திலேயே வாழ்ந்தவர், பரம்பரையாக மன்னருடைய குடும்பத்திலே வந்தவர். நீங்கள் ஏதாவது பொற்காசுகளை வைத்துக் கொள்ளுங்க என்பதாக காசை எடுத்து கொடுக்கிறார். இப்போ கலீஃபாவாக முஆவியா இருக்கிறார், எனக்கு அந்த காசெல்லாம் தேவையில்லை,
நீங்க யாருக்கு அதிகமான தேவை இருக்கிறதோ அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்பதாக சொல்லி அனுப்புகிறார்கள். கடைசியில் இங்கிருந்து சாப்பிடாமையே போனாங்க என்பதாக வரலாறு சொல்கிறது. எப்படி இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவர்களை கண்ணியப்படுத்தினார்களோ அதே வகையிலே முஆவியா ரலியல்லாஹு கண்ணியப்படுத்தினார் என்பதாக வரலாறு சொல்கிறது. அன்புமிக்கவர்களே, இப்படிப்பட்ட புடம் போட்ட தங்கங்களாக அற்புதமான மாணவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார் என்பதற்கு வரலாற்றில் நிறைய சான்றுகள். ஆகையால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசானுக்கெல்லாம் ஆசான், பேராசானாக, உலகத்திற்கே ஒரு ஆசானாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிளிர்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசிரியர் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை அவர் படித்து பார்த்தார் என்று சொன்னால் அதில் நிறைய பாடங்கள் அவருக்கு இருக்கிறது. ஒரு ஆசிரியராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பண்படுத்தினார்கள், திருத்தினார்கள், அவர்கள் நல்வழியிலே கொண்டு வந்தார்கள். அன்புமிக்கவர்களே, காலத்திற்கும் நினைவில் இருக்கக்கூடிய வகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை, அந்த மாணவர்களை திருத்தினார்கள். ஒரு சின்ன சஹாபி ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட்றார். சாப்பிடும் போது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அங்கே இங்கேயும் கையை வச்சு சாப்பிட்றார். நம்முடைய பிள்ளைங்க அப்படி தானே சாப்பிடுவாங்க, இங்கே அங்கேயும் கையை வச்சு சாப்பிட்றாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான முறையில் அந்த பிள்ளைக்கு பாடம் எடுக்கிறார்கள். மகனே, நீங்க இப்படி சாப்பிடக்கூடாது, சாப்பிடும் போது உள்ள ஒழுக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். நாமும் ஒவ்வொரு நேரமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சாப்பிடும் போது இப்படித்தான் சாப்பிட வேண்டும் என்ற அந்த பாடத்தை எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக, ஒரு தந்தையாக இருக்க வேண்டும். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். மகனை, நீங்கள் இப்படி சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிட வேண்டும் என்பதாக அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கைகளை எல்லாம் நீங்கள் கழுவிக்கொள்ள வேண்டும், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட வேண்டும். உங்களுக்கு பக்கத்தில் எது இருக்கிறதோ அதை எடுத்து நீங்கள் சாப்பிட வேண்டும். ஒரு தட்டு வைக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் தட்டுக்கு அந்த பக்கமாக போய் எடுத்து சாப்பிடக்கூடாது. நமக்கு பக்கத்தில் கைக்கு எது அருகாமையில் இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து எடுத்து சாப்பிட வேண்டும். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைக்கு பாடம் எடுக்கிறார்கள், சாப்பாட்டின் ஒழுக்கத்தை சொல்கிறார்கள். கீழே ஏதாவது ஒரு சாப்பாட்டின் பருக்கை விழுந்து விட்டது என்று சொன்னால் அந்த சாப்பாட்டின் பருக்கையை எடுத்து போட்டு நீங்கள் துடைத்து எடுத்து போட்டு சாப்பிட வேண்டும். ஒரு பருக்கையின் அளவு எவ்வளவு பெரிய மகத்தானது என்பது தெரியுமா என்பதாக அந்த பிள்ளைக்கு பாடம் எடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, வரலாற்றில் இன்னொரு நிகழ்வை நான் சொல்கிறேன். ஹுதைஃபா ரலியல்லாஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, அவர் நாட்டிற்கு போகிறார்கள். அந்த நாட்டின் மன்னருக்கு இந்த ஈமானையும் இஸ்லாத்தையும் எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி போகிறார்கள். ஒரு கலீஃபாவாக, ஒரு தளபதியாக போகிறார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு போன இடத்துல பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார். எல்லா நாட்டின் தலைவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் உணவு பரிமாறப்படுகிறது, எல்லோரும் சாப்பிடுகிறார்கள். எல்லோரும் சாப்பிடும் போது அந்த சபையிலே உட்கார்ந்து ஹுதைஃபா ரலியல்லாஹு சாப்பிடுகிறார்கள். சாப்பிடும் போது ஒரு உணவு பொருட்கை கீழே விழுந்து விடுகிறது. அதை எடுத்து தட்டிலே போட முயல்கிறார்கள். பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், எவ்வளவு பெரிய நாட்டின் தலைவர்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள், நீங்கள் இந்த ஒரு உணவு பொருட்கையை தட்டிலே எடுத்து போட்டு சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் பார்ப்பவர்கள் உங்களை ஏளனமாக பார்க்க மாட்டார்களா? ஒரு நாட்டின் தலைவர் இப்படி செய்கிறாரே, இவருக்கு என்ன உணவு பற்றாக்குறை, என்ன உணவு பஞ்சம் என்பதாக உங்களை கேவலமாக நினைக்க மாட்டார்களா என்றெல்லாம் கேட்டபோது ஹுதைஃபா ரலியல்லாஹு மண்டையிலே ஆணி அடித்ததை போன்று சொன்னார்கள். மண்டையிலே ஆணி அடித்ததை போன்று சொன்னார்கள். அதற்கு சுன்னத ஹபீபி லிஹாஉலாஇல் உம்மகா, இந்த மடையர்களுக்காக வேண்டி நபி பெருமானாருடைய, என்னுடைய உயிரினும் மேலான பெருமானாருடைய சுன்னத்தை நான் விடுவதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த உணவிலே உங்களுக்கு பரக்கத்து இருக்குது என்பதாக தெரியாது, ஆகையால் எந்த உணவையும் நீங்கள் விட்டு வைக்காதீர்கள் என்பதாக சொன்னார்கள். கீழே உணவு விட்டால் அதை எடுத்து துடைத்து போட்டு சாப்பிடுங்கள் என்று எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த மடையர்களுக்காக வேண்டிய ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை ஒருபோதும் ஒரு காலம் நான் விடமாட்டேன் என்பதாக அன்றைக்கு சொன்னார்கள். அப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த சிறுவனுக்கு கற்றுத் தந்தார்களே, அந்த சிறுவனை பற்றி வரலாற்றில் எழுதப்படுகிறது. பின்னால் சஹாபியாக உருவாகிறார். காலத்திற்கும் எந்த காலத்திற்கும் உணவை வீணாக்கியதே கிடையாது, உணவின் எந்த பகுதியும் விட்டதே கிடையாது. எல்லா உணவையும் எடுத்து சாப்பிடுவார், உணவை குறை சொல்ல மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது சொன்னால், பிடித்தால் சாப்பிடுவார்கள், இல்லை என்றால் விட்டு விடுவார்கள், உணவை குறை சொல்ல மாட்டார்கள். இப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை புறம் போட்ட தங்கங்களாக உருவாக்கினார்கள் சொன்னால், ஒரு ஆசான் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அற்புத உதாரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புமிக்கவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாணவர்களுக்கு அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நீங்கள் வரலாறை பாருங்கள். ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். எல்லோரும் பெருமானாரை பாடல் வரிகளை கொண்டு அழைக்கிறார்கள். எங்களுடைய ஊருக்கு நிலா வந்து விட்டது, சந்திரன் வந்து விட்டது என்றெல்லாம், தலஅல் பத்ரு அலைனா மின் தனியாத்தில் வதா,
என்பதாக பாடல் வரிகளை கொண்டு அந்த மாணவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நானும் சிறுவனாக இருந்தேன், என்னுடைய கூட்டத்தாக என்னையும் அழைத்து சென்றார்கள், அங்கே இருந்தேன். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தலையை தடவி கொண்டு சொன்னார்கள், நீங்கள் நிறைய சூரா மனனம் செய்வதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே, நீங்கள் ஏதாவது சூறாவை ஓதுங்கள் என்பதாக சொல்லும் போது அந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே கஹ்ஃப் சூரா முழுவதையும் ஒன்று ஓதி காண்பிக்கிறார்கள். கஹ்ஃப் சூரா எவ்வளவு பெருசு, அந்த முழு கஹ்ஃப் சூராவையும் ஓதி காண்பிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அந்த பிள்ளைக்காக வேண்டி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு வேண்டி துஆ செய்கிறார்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுடைய வாழ்க்கையை மேம்பட்டது என்று சொன்னால், பயன்பட்டது என்று சொன்னால், ஒரு காலத்திலே ஒரு ரொம்ப நாள் இல்லை, ஒரு 15 வயசுலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அழைக்கிறார்கள். எனக்கு யூதர்களிடத்திலிருந்து கடிதம் வருகிறது, நானும் இங்கிருந்து கடிதம் எழுதுகிறேன். இந்த வரக்கூடிய கடிதங்களை எல்லாம் ஹிப்ரு மொழியிலே அவர்கள் எழுதுகிறார்கள். அதை படிக்கக்கூடிய அல்லது எழுதக்கூடியவர்கள் எல்லாம் யூதர்களாக இருக்கிறார்கள். நான் அதை விரும்பவில்லை. ஸைத் இப்னு சாபித்தை நீங்கள் இந்த ஹிப்ரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தைக்காக நான் 15 நாட்களிலேயே அந்த ஹிப்ரு மொழியை கற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மௌத் வரைக்கும் இந்த ஹிப்ரு மொழியில் எழுதக்கூடியவனாக நான் இருந்தேன், கடிதம் எழுதக்கூடியவனாக, கடிதம் வாசிக்கக்கூடியவனாக ரசூலுல்லாஹ்வுக்கு நான் இருந்தேன் என்பதாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். வரலாறை பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ ஒரு மாணவருக்கு இருக்கும்போது அது எவ்வளவு பெரிய ஒரு பயன்பாட்டை தருகிறது என்று சொன்னால், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு 15 வயசிலேயே நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 4 ஹந்தக் என்ற ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. அதுக்கு எப்பொழுதும் ஒரு படை தளபதி, ஊர்ல யார் ஃபேமஸா இருக்கிறாங்களோ, ஃபெமிலியரா இருக்கிறாங்களோ அவங்க தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா படை தளபதியா போடுவாங்க. அப்படி உசாமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே நியமித்திருந்தார்கள். படை கிளம்ப போகிறது. அப்பொழுது ஸைத் இப்னு சாபித்தை அழைத்து அவர்களுடைய கையிலே கொடியை கொடுத்து, நீங்கள் தளபதியாக இருந்து இந்த படையை நடத்தி செல்லுங்கள் என்பதாக சொல்லும் போது உசாமா ரலியல்லாஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் என்ன குறைந்து போய்விட்டேன், நான் படை தளபதியாக இருப்பதற்கு என்ன குறைந்து போய்விட்டேன் ஸைத் இப்னு சாபித்தை விட என்பதாக கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களை விட அதிகமாக இவர் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார், ஆகையால் படை தளபதியாக இருப்பதற்கு இவர்தான் தகுதியானவர் என்பதாக சின்ன வயதிலேயே படை தளபதியாக ஆனார். இன்னும் வரலாறு சொல்லுகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹுவை அழைத்து குர்ஆனை நீங்கள் ஒன்று திரட்டுங்கள் என்ற மாபெரும் மகத்தான பணியை வழங்கினார்கள். இன்றைக்கு குர்ஆனை நீங்களும் நானும் ஓதுகிறோம் என்று சொன்னால், இன்னைக்கு குர்ஆனை 6666 ஆயத்துகளையும் ஒன்று சேர்த்து தந்தவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் தான் தலைமை தாங்கினார். இது ரசூலுல்லாஹ்வுடைய துஆ. அதற்கு பிறகு 3 முறை உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே இடைக்கால ஆட்சியராக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு நியமிக்கப்படுகிறார்கள். 2 தடவை ஹஜ்ஜுக்கு உமர் ரலியல்லாஹு போறாங்க, அந்த நேரத்தில் ஆட்சியராக நியமிக்கப்படுகிறார்கள். ஒரு தடவை ஷாமுக்கு வியாபாரத்திற்காக விட்டு செல்கிறார்கள், அந்த நேரத்திலையும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹுவை நியமித்து விட்டு செல்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலம் வருகிறது, உஸ்மான் ரலியல்லாஹு ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். அப்பொழுதும் இடைக்கால ஹலீஃபாவாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு நியமிக்கப்படுகிறார்கள். ஒரு துவா, ஒரு மாணவருக்காக வேண்டிய ஒரு ஆசிரியர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா அவருடைய வாழ்வின் எல்லை வரைக்கும் எவ்வளவு பரக்கத்துகளை அள்ளி கொட்டுகிறது, எவ்வளவு பரக்கத்துகளை அள்ளி கொட்டுகிறது. எல்லா கலீஃபாக்களும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹுவை மதித்தார்கள், அவளுக்கு ஆட்சியை கொடுத்தார்கள், குர்ஆனை சேகரிக்கக்கூடிய மகத்தான பணியை கொடுத்தார்கள், குர்ஆனை கற்றுவிக்கக்கூடிய மகத்தான பணியை கொடுத்தார்கள் என்று சொன்னால், இதுவெல்லாம் ஒரு ஆசிரியர் மாணவருக்காக வேண்டி செய்த துவா. அப்பேற்பட்ட அற்புதமான இந்த ஆசிரியர் தினத்திலே உலகத்திற்கு பேராசானாக இருக்கக்கூடிய நம்முடைய உயிரும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நினைவு கூறுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக இருக்கிறது. இந்த நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நாம் நினைவு கூறுவோம், அதிகமாக பெருமானார் மீது ஸலவாத் சொல்வோம். அன்புமிக்கவர்களே, நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு செய்திருக்கக்கூடிய இந்த உபகாரத்திற்கு நாம் என்ன விலை கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது. என்ன விலை கொடுத்தாலும் ஈடாகாது, எதை கொடுத்தாலும் ஈடாகாது. நம்முடைய உயிரை கொடுத்தாலும் ஈடாகாது. நம்முடைய உயிரும் மேலானவர்கள், நம்முடைய தந்தை தாய் அர்ப்பணமாகட்டும் என்று சொன்னாலும் ஈடாகாது. சஹாபாக்கள்லாம் இப்படித்தான் பேசுவாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, ஃபிதாக்க யா ரசூலல்லாஹ் அபீ வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் நபியே உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக, நபியே உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக, நபியே உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹை பார்த்து சொல்வார்கள். அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியலை நம்முடைய வாழ்வின் நடைமுறையாக கொண்டு வர வேண்டும். இந்த வெள்ளிக்கிழமை அதிகமாக ரசூலுல்லாஹின் மீது நாம் ஸலவாத் சொல்லுவோம். நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்தை அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு எத்தி வைக்கிறான். நாம் ரசூலுல்லாஹின் மீது ஒரு ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் தஆலா 10 ஸலவாத்துகளை 10 ரஹ்மத்துகளை நமக்கு அல்லாஹ் தஆலா தருகிறான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹுடன் நீங்கள் எப்படி தொடர்பு வைத்தாலும் அந்த தொடர்பு கண்டிப்பாக கியாமத் நாளில் நமக்கு மிகப்பெரிய ஒரு
மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். கியாமத் நாளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான். அப்பேற்பட்ட பெருமானாரை நாம் புகழுவோம், பெருமானார் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுவோம், பெருமானாரை அதிகமாக பின்பற்றுவோம். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் உலக மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல்வானாக என்று துஆ செய்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹித வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.